ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. இந்த தடவை சீனியர் சீசன் போயிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. பயங்கரமாக பாடி யாருன்னு பார்த்தீங்களா, அவங்க தான் திவினேஷ்ங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச திவினேஷ் வந்து இங்கே பாடியிருந்தாங்க. அப்படியே மறுபடியும் ஓல்டு சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. கீழே இருந்தவங்கெல்லாம் அப்படியே ஆச்சரியத்தில் அசந்தே போயிட்டாங்க. இத்தனை நாளாக ஜீ தமிழில் வந்து சரிகமபால மட்டும் பாடிட்டு இருந்த திவினேஷ் வந்து இன்றைக்கி எல்லா ஜீ குடும்பம் முன்னாடி ஃபுல்லாக பாடினனால, ஓல்டு சாங் பண்ணனால அவங்களாம் அப்படியே திகச்சு போய் இந்த சின்ன வயசில் இப்படி அழகாக பாடுறான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. தரைமேல் பிறக்க வைத்தான் அப்படிங்கிற ஒரு சாங் எடுத்து, ஓல்டு சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. கேட்கும்போது அப்படியே ஓல்டு 90s 80ஸ்க்கு போயிட்டு வந்த ஃபீல் இருக்குங்க. திவினேஷோட வாய்ஸை அவ்வளோ சூப்பராக பாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஸ்பெஷலுக்காக சைந்தவி வந்து பாடியிருக்காங்க. எந்த சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண் கேட்டனால பிறை தேடும் இரவிலே வந்து 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக பாடியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. மறக்காமல் இவங்களோட பாட்டையும் மறக்காமல் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக பாடியிருந்தாங்க. சைந்தவி மேமோட வாய்ஸில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த சாங் கேட்கும்போது லைவாக. அது மட்டும் இல்லாமல் திவினேஷ் ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் திவினேஷ்னை கமெண்ட் பண்ணுங்கள். திவினேஷோட குரல் வந்து அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.